வெல்கம் டு ஹாப்பி ஹோம்ஸ் வியூவர்ஸ். ப்ராப்பர்ட்டி வாங்கணுனாலும் ப்ராப்பர்ட்டி விற்கணுனாலும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை வேல்யூவேஷன் பண்ணனாலும் உங்களுடைய ஃபோன் எடுங்க, ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ வழக்கமாக ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம காட்டும் போது நம்ம விழாக்கு வெளியில் நின்றுருப்போம், ஒரு அப்பார்ட்மெண்ட்னா உள்ளே நின்றுட்டுருப்போம். இப்போ என்ன பண்ணுறோம், பால்கனியில் நின்றுருக்கோம். ரொம்ப கம்மியான ப்ராப்பர்ட்டி தான் வந்து பால்கனியில் நின்று எடுப்போம். அதுக்கு ஸ்பெஷல் காரணம் இருக்கும் இல்லையா? சஸ்பென்ஸ் இல்லாமல் உங்களை ஹோல்டு பண்ணாமல் நான் எடுத்த உடனே இதோடைய பயங்கரமான ப்ளஸ் பாயிண்ட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்படியே பாருங்கள். சி வியூவில் 3 BHK 1771 ஸ்கொயர் ஃபீட். சரிங்களா? சாரி, 1717 ஸ்கொயர் ஃபீட். 1717 மை மிஸ்டேக். அந்த 1717 தான் நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னா, இது வந்து நம்மளுடைய வீட்டுடைய 3 BHK வீட்டுடைய பால்கனியில் நின்றுருக்கோம். இது பால்கனி. அப்படியே போனீங்கன்னா ஒரு கனெக்ஷனை பாருங்கள். இந்த சி வியூ இருக்கு இல்லையா, ஸ்பெஷல் இல்லையா இது, இதை காமிக்கிறதுக்கு இப்போ இங்கே வந்து இணையமா நீங்கள் வாங்கம்மா. இப்போ பாருங்க, இது ஒரு பெட்ரூம்ல இருந்து இன்னொரு வியூ டைரெக்டாகவே ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஸ்லைடு கொடுக்குறாங்க, இவ்வளோ பெருசு. ஸோ உங்களுக்கு சி வியூ வந்து அந்த மாதிரி இருக்கும். அப்படியே அந்த பக்கம் போங்க, இங்கே பாருங்க, இது இன்னொரு பெட்ரூமு. 3 பேனல் கிளாஸில் உங்களுக்கு இந்த பக்கம் சி வியூ. ரெடி டு மூவ் இன் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட் இது 20th ஃப்ளோரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து 8 யூனிட் தான் அவைலபிளாக இருக்குது. நிறைய யூனிட்ஸ் கொண்ட அப்பார்ட்மெண்ட்டில் ரெடி டு மூவ் இன் கண்டிஷன் வரும்போது 8 யூனிட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. இந்த ஹையர் ஃப்ளோரில் குறிப்பாக 2 தான் இருக்குது. ஸோ இந்த ஃப்ளோரில் ஒன்று, 20th ஃப்ளோரில் ஒன்றும், 18th ஃப்ளோரில் ஒன்று தான் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு சி வியூ தான் வேணும் அப்படின்னா திஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் அவைலபிள், ரெடி டு மூவ் இன் கண்டிஷன். ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கட்டி இப்போ இதெல்லாம் வந்து இப்படி விட்டுருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ மீதி எல்லாம் இப்போ ஃப்ளோர் வீட்டுக்குள்ளே போகும்போது அவங்களுக்கு தெரியும் க்ளீனாக இருக்குது. ஸோ இந்த ஒர்க் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி கிளாஸ் எல்லாம் சுத்தம் பண்ணி ஆஸ் குட் ஆஸ் நியூ உங்களுக்கு வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் கிடச்சிடும். கீழே பார்க்கிங், ஸ்டில்ட் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க. நிறைய அம்யூனிட்டிஸ் இருக்குது. நான் உங்களுக்கு சைஸஸ் ப்ரைஸஸ்லாம் வந்து இந்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன். ஸோ இதை பார்த்துட்டிங்கல்ல, இங்கேருந்து எனக்கு ஆக்சுவலி உள்ளே போகிறதுக்கு மனசே இல்லை. நான் இமான்ட்ட சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே இங்கேயே முடிச்சிட்டா என்ன இமான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நம்ம வீடியோ காட்டணும் இல்லையா, வேறு வழி இல்லை சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்துக்கோங்க. அது பக்கம் போனால் ஈஸியாக இருக்கும். ஒரு போர்டு தெரியுது, கேமராவில் தெரில, அதுதான் ஈஸியாக. நீங்கள் OMR கனெக்டிவிட்டி வேணும்னா டைட்டில் பார்க்கு, ஐயோ இதை சொல்ல மறந்துட்டேன் நான். டைட்டில் பார்க்லேருந்து 10 minutes தான், 2.5 kilometers. டைட்டில் பார்க்லேருந்து 10 minutes. இப்போ நம்ம அங்கே தான் இருக்கோம். டைட்டில் பார்க் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். டைட்டில் பார்க்கு தெரியல அப்படின்னா என்ன சொல்கிறது, நீங்கள் சென்னையிலே இல்லைன்னு அர்த்தம். ஸோ டைட்டில் பார்க்லேருந்து வெறும் 10 minutes தான். அதனால் நீங்கள் ஒருவேளை நீங்கள் சென்னையை பற்றி தெரியாத ஆளாக இருந்தீங்க, சென்னையில் ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னா ஒரு கூகுள் பண்ணுங்கள், டைட்டில் பார்க் அப்படி சொல்லிட்டு. OMR ஸ்ட்ரெச், ஏஷியாஸ் லார்ஜஸ்ட் IT பார்க் இருக்கக்கூடிய ரோட்டோடைய முதல் அந்த துவக்கமே அதுதான். ஸோ இதை பார்த்துக்கோங்க. இந்த இடத்துலேருந்து போகிறதுக்கு மனசு இல்லாமல் நான் உள்ளே போகலாம். வீடை வந்து சுற்றி பார்ப்போம். I'll tell you the rest of the things inside. மேலே வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அந்த இன்ஃபினிட்டி பூல் சொல்லுவாங்க இல்லையா, இதுக்கு மேலே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படியே நீங்கள் அந்த கிளாஸ் உடைய இருக்கும், அதை தாண்டி நம்ம பார்க்குற மாதிரி. லெட்ஸ் கோ ஃப்ரம் தி அவுட் சைட். ஸோ இங்கே வந்து மக்கள் ஆல்ரெடி வசிக்கிறாங்க, வாழறாங்க. உள்ளுக்குள்ள இட்ஸ் அன் ஆக்டிவ் கம்யூனிட்டி. இதனுடைய அம்யூனிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் ஆக்டிவாகவே இருக்குது. ஸோ யூ ஷுட் கீப் தட் இன் மைண்ட். ரெடி டு மூவ் இன். நீங்கள் அப்படியே வீடு வாங்கி நீங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பெரிய சைஸ் டோர், இதில் அந்த தம் இம்ப்ரெஷனோட அந்த டிஜிட்டல் லாக் ஒர்க் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ அதை வந்து சீல் பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு 2 inch டோரு திக்னஸ்ஸு, நல்ல பெரிய சைஸ் டோர், 8 அடிக்கு மேலே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? பெரிய சைஸ் டோர். அதில் உங்களுக்கு ஃபயர் வருது. இந்த ஏரியா எடுத்த உடனே பான் அப்படி ஓப்பன் ஆகாமல் அப்படியே கட் டு லிவிங் அண்ட் டைனிங். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குங்க, அங்கேயே இருக்குமா. ஸோ இது ஃபுல்லாகவே லிவிங் அண்ட் டைனிங் தான். நீங்கள் இங்கே ஒரு 8 seater போடலாம் இந்த இடத்துல டைனிங்கில். ஸோ ஒரு 6 seater போடுறேன்னு கூட வச்சுக்கோங்க. யூ ஹாவ் அ லாட் ஆஃப் பிளேஸ். நல்ல நீட்டான ஒரு பிளேஸ் இது. ஸோ இங்கே நீங்கள் டிவி இங்கே அங்கே இங்கே வேணால் எப்படி வேணால் நீங்கள் மவுண்ட் பண்ணிக்கலாம். இன்டீரியர் பண்ணும்போது இதை எப்படி டிவைட் பண்ணுறதுனா கூட நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். இட்ஸ் பார்ட் ஆஃப் த இன்டீரியர். பட் இதுதான் வந்து ஹவுஸ், ஆக்சுவல் ஹவுஸ். இப்போ வெளியில் இதை தாண்டி இதெல்லாம் ஃபினிஷ்ட் வால் இருக்குது. கலர்ஸ் எல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். வுட் ஒர்க் பண்ணுறதா பண்ணிக்கலாம். வெளியில் மட்டும் அந்த சின்ன ஒர்க் இருக்குது. அதை நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அதையும் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் இன்டீரியர்ஸ் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து சாலிடான கிளாஸில் போட்டிருக்காங்க, ஹார்ட் அண்ட் கிளாஸஸ், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ கிச்சன் பார்ப்போம். நல்லா ஸ்பேஷியஸான கிச்சன். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற லைட்டிங் வந்து இதனுடைய ஆக்சுவல் லைட்டிங். எக்ஸ்ட்ராவாக நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல, ஏன்னா எக்ஸ்ட்ராவாக எதுவும் இல்லை. நார்மலாக உள்ளே வர லைட்டிங் தான் யூஸ் பண்ணுறோம். வால் ஷேரிங்கே கிடையாது. இது நோட் பண்ண முடியும், வால் ஷேரிங்கே கிடையாது பாருங்கள். கிச்சனில் வால் ஷேரிங்கே இல்லாத 100% வாஸ்துவில் நல்ல ஸ்பேஷியஸான எல் ஷேப்பு கிச்சன் டாப் போட்டிருக்கிறாங்க. அழகாக நீங்கள் மாடுலர் செட்டப் இங்கே மேலே போட்டுக்கலாம் அந்த கிச்சனில் இருக்கிறது. அண்ட் இது வந்து யூட்டிலிட்டி ஸ்பேஸ்.
வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கும் பைப்டு கேஸ் கனெக்ஷன், மீட்டர்ட் கேஸ் கனெக்ஷன் இங்கே இருக்குது. ஸோ சிலிண்டரை நீங்கள் மேலே தூக்கிட்டு வரணுன்ற அவசியம் கிடையாது. அது வந்து அழகாக வந்து இதோ பாருங்கள், இது வரைக்கும் வந்து இறங்கிடுச்சு பைப்டு கேஸ் கனெக்ஷன். இது ஒரு குக்டாப், இந்த பக்கம் இருக்கிறது குக்டாப்பு, இது ஒரு கிச்சன் டாப் இந்த பக்கம் இருக்குது. நீங்கள் மிக்சி, கட்டிங், சாப்பிங் அது எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே பண்ணலாம். ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் அந்த பக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து காமன் டாய்லெட் பாத்ரூம். இது கிச்சன், இந்த பக்கம் வாஷ் பேஷன் இருக்குது. ஏன்னா அங்கே டைனிங் இருக்குது, வாஷ் பேஷன், இது பக்கம் டாய்லெட் உள்ள தனியாக கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் வெளியிலே இருக்குது. இங்கே வாங்க, இது ஒரு நல்ல ஒரு ஸ்கொயரிஷான ரூம். ஒரு 10 ஃபீட்டுக்கு 10 ஃபீட் இருக்கும். மார்ஜினலி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃப்ளோர் பிளானில் பார்த்தா தெரியும். பிக்கஸ்ட்டு ப்ளஸ்ஸே வந்து இந்த டோர் தான். ஸோ இங்கே பாருங்களேன், கடல் காற்றே டைரெக்டாக வருது. இப்போ நான் திறந்துட்டேனாலே ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கடல் காற்று வருது. இங்கே அப்படியே சும்மா ஒரு டேபிள் போட்டு ஒரு பெட்டு போட்டு படுத்துடலாம். ஃபேன் எல்லாம் தேவையில்லை. ஏன்னா அங்கேருந்து காற்றே ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு தடை இல்லாமல் வந்துட்டு இருக்கு. இப்போ அடுத்த ரூம் போகும். இந்த ஹைட் வந்து ஓகே. ஸோ இப்போ நம்ம பால்கனியில் அந்த சைடு காட்டினோம் இல்லையா, இது ஒரு ரூம். அந்த ரூமோட இது லென்த்தில் கொஞ்சம் பெருசு. ஸோ இது ஒரு 12 ஃபீட்டு கிட்ட வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ். நான் உங்களுக்கு ஆக்சுவல் ஃப்ளோர் பிளான் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுறது மூலியமாக நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். பை த வே, இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, இந்த வேல்யூவேஷன் சொன்னல வீடியோட ஆரம்பத்தில், இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை விற்கணும், ஆனால் வந்து விலை எவ்வளோன்னு என்னால் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஹாப்பி ஹோம்ஸில் மார்க்கெட் ப்ரைஸ் ரிப்போர்ட் ஒன்று ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டா பேக் பண்ணி, ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டோடைய ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் ப்ளஸ் எங்களுடைய எக்ஸ்பர்டீஸை பேஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் ஒன்று நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்டென்சிவான ரிப்போர்ட்டு வெரி வெரி நாமினல் ப்ரைஸில் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஆதரவு இப்போ நிறைய இருக்குது. நிறைய பேர் அதுக்கு வந்து அதை வாங்கி பயனடைகிறீங்க. ஸோ உங்களுடைய ப்ரைஸ், அதாவது நீங்கள் மார்க்கெட்டில் ஜாஸ்தி ப்ரைஸ் வச்சுட்டீங்க, ஒரு கோடி ரூபாய் போகக்கூடிய ப்ராப்பர்ட்டிக்கு 7 கோடி ரூபாய் வச்சிட்டோம் அப்படின்னா இப்போ பக்கத்தில் யாருமே வைக்க மாட்டாங்க. 7 கோடி தேவை, 1.5 கோடி வச்சா கூட யாரும் வர மாட்டாங்க. இல்லை நான் 1 கோடி ப்ராப்பர்ட்டியை 50 லட்ச ரூபாய்க்கு விற்றுறேன்னா அது உங்களுக்கு பெரிய லாஸ். ஸோ கரெக்டான ப்ரைஸ் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு திஸ் சர்வீஸ் திஸ் ரிப்போர்ட் எங்களுடைய அந்த எக்ஸ்பர்ட்டி வில் ஹெல்ப் யூ. கம்ப்ளீட் ஒரு டேட்டா ஒன்று உங்களுக்கு கொடுப்போம். ஸோ வேணுன்றவங்க நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. இட்ஸ் அ வெரி நாமினல் ஃபீ, வெரி ஹெல்ப்ஃபுல். இன்றைக்கில் நாளைக்கெல்லாம் ஃபியூச்சரு உங்கள் பக்கத்து சென்ட்ரு மேலே கீழே எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி இதுதான் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிக்கான கரெக்டான ஐடியல் ப்ரைஸ் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கிடைக்கும். ஸோ கம்மிங் பேக் டு திஸ் ஹவுஸ், அதே மாதிரி நாங்கள் பார்த்த 3 பேனல், சி வியூ, நல்ல காற்று, இந்த பெட்ரூம்க்கான அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம். இது இல்லாமல் உங்களுக்கு கிராஸ் வென்டிலேஷனுக்கு அந்த ஒரு விண்டோவும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ வால் ஷேரிங் இல்லைன்றதால உங்களுக்கு அதுவும் கிடைக்கும். We'll go to the last bedroom. This is the third bedroom. ஸோ இது வந்து பாருங்கள், இதுலேயும் அந்த வியூ இல்லைன்னா கூட லுக் அட் த விண்டோ சைஸ் அண்ட் வால் ஷேரிங் இல்லை பாருங்கள். ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கும் சுத்தமாக வால் ஷேரிங் கிடையாது. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ரூம். இப்போ நம்ம பார்த்த அதே கிட்டத்தட்ட அதே சைஸு அந்த பக்கம் வந்து இந்த ரூமோடைய டாய்லெட் பாத்ரூம் அந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான நல்ல வென்டிலேஷன் இருக்கக்கூடிய 20th ஃப்ளோரில் வியூ தான். இங்கே மாசாக வந்து வியூ தான், சி வியூ தான். இது வரங்களேன், நீங்கள் இப்படி உட்காந்துருக்கீங்கன்னா அங்கே சி உங்களுக்கு வியூவோட இருக்குது. நீங்கள் நேரில் வந்து பாருங்களேன், சூப்பராக இருக்கும். நீங்கள் ஓரளவு வாங்கலைன்னா கூட ஐ ஸ்டில் சஜஸ்ட் தட் யூ கம் அண்ட் see this one. 2 வீடு தான், ஒன்று 20, இன்னொன்று 18 ஃப்ளோரில். மீதி வீடும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்ப்போம். நீங்கள் அது நேரில் வரும்போது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கம்மிங் டு த அம்யூனிட்டிஸு, மேலே வந்து நான் சொல்கிறேன் ஸ்விமிங் பூல் இருக்குன்னு, இன்ஃபினிட்டி பூல் இருக்குது. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான ஒரு அம்யூனிட்டி உங்களுக்கு, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா பிளேஸும் இருக்குது. நான் கீழே வரும்போதே பார்த்தோம், குழந்தைங்களாம் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த விளையாடுறதுக்கான டெடிகேட் பண்ண பிளேஸில் ஸ்டில்ட்டில் உங்களுக்கு பார்க்கிங் இருக்குது. ஸோ டைடல் பார்க்லேருந்து 10 minutes தான். ஸோ அதனால் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. OMRல ஆன் ரோட்டில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி தான். இந்த பக்கம் ஈஸியாக போகிறதுனா கூட நீங்கள் ஈஸியாக போயிடலாம். மற்றபடி அம்யூனிட்டிஸ் நீங்கள் நேரில் வரும்போது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சைஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 BHK 3 டாய்லெட்டு, 3 BHK 2 டாய்லெட் 2 கான்ஃபிகரேஷன்லேயும் இருக்குது. சைஸ் வந்து 3 BHK 2 டாய்லெட்டாக இருந்ததுன்னா 1355 ஸ்கொயர் ஃபீட், 1387 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. 3 BHK 3 டாய்லெட்டில் கான்ஃபிகரேஷனில் சேலபிள் ஏரியான்னு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சூப்பர் பில்டப் ஏரியா 1717, தட் இஸ் திஸ் ஹவுஸ். இன்னொன்று 1784. ப்ரைஸ் உங்களுக்கு இது பேஸ் ப்ரைஸு. இது கூட வந்து உங்களுக்கு PLC, ஃப்ளோரேஜ் சார்ஜஸ் இதெல்லாம் ஆட் ஆகும். இது வந்து 2.77 crores, அதாவது இந்த 18 ஃப்ளோரும் இந்த இதுவும். இதுவே வந்து உங்களுக்கு கம்மி சைஸ் 3 BHK 2 டாய்லெட் கான்ஃபிகரேஷன் எடுத்திங்கன்னா 2.23 lakhs ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃப்ளோரேஜ், PLC, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆட் ஆகும். சரிங்களா? பேஸ் ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 14,000 rupees. 16+ அம்யூனிட்டிஸ் கொடுக்குறாங்க. 26.24% வந்து உங்களுக்கு UDS சர்வே கிடைக்கும். ஸோ 196 யூனிட்ஸ் கொண்ட ஒரு அப்பார்ட்மெண்ட் கம்யூனிட்டியில் சி ஃபேஸிங்கோட
there is only 8 house available. அதுலேயும் 2 ஹவுஸ் தான் உங்களுக்கு டாப் ஃப்ளோரில் சிவியோட கிடைக்குது. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ குறையே இல்லை. அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக கடல் அப்படி இப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட கலர்ஸ் எல்லாம், அந்த பில்டிங்கோடைய கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான டோன் தான் இருக்குது தெரியுது. அங்கங்கே ஒரு சின்ன ப்ளூ, அங்கங்கே ஒரு இது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வியூவே பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஏன்னா ஈசிஆரை ஒட்டி அழகாக அப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. வேறு லெவல். அந்த பக்கம் அது, இந்த பக்கம் பக்கிங்ஹாம் கேனல், அந்த பக்கம் சி வியூ. இன்ஃபேக்ட் நான் வரும்போது அங்கே கப்பல் இருக்கிறத கூட என்னால் அங்கே பார்க்க முடிஞ்சது. இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. கப்பல் இருக்கிறத கூட பார்க்க முடிஞ்சது. என்கிட்ட பைனாகுலர் இருக்குது. இப்போ நான் இந்த வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னா அந்த எடுத்து பைனாகுலர் வச்சுட்டு வீட்டில் எதுவும் பார்க்க மாட்டேன், கடல் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வியூ கிடைக்கும். 3 ரூம்லேயும் கிடைக்குது, ஹால்லையும் கிடைக்குது. ரொம்ப அழகாக இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். திஸ் இஸ் நாட் ஒன்லி திஸ் ஒன். இந்த வீடை நீங்கள் வாங்குறதுக்கு இது மட்டும் காரணம் கிடையாது. ரெடி டு மூவ் இன் கண்டிஷனில் இருக்குது. கீழே நீங்கள் வாங்கலாம். எனக்கு இவ்வளோ ஹைட்டெல்லாம் வேணாம்ப்பா, எனக்கு ஹைட்டுனா பயன் சில பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த பிஎல்சி, இந்த ஃப்ளோர் ரைஸ் சார்ஜஸ் இதெல்லாம் ரொம்பவே கட் ஆகும். நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி 8 யூனிட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. சைஸ் சொல்லிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் மேலும் போடுறேன். சரி இதெல்லாம் வேணாம்ப்பா, இதெல்லாம் வேணாம்ப்பா, நீ வந்து இடம் இருந்தால் சொல்ல இந்த பக்கம் அப்படின்னா, எஸ் வி டூ ஹேவ் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுங்க. அதெல்லாம் வேணாம், அப்பார்ட்மெண்ட்லாம் வேணாம், விலா வேணும், விலா ரெடி டு மூவ் இன் விலா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஹாப்பி ஹோம்ஸில் எல்லாருக்கும் எல்லா விதமான ப்ராப்பர்ட்டி எல்லா விதமான பட்ஜெட்லையும் அவைலபிள். ஸோ உங்களுடைய நேரமும் அலைச்சலும் ரொம்பவே மிச்சப்படுத்தும். ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி என்கிட்ட பேசுங்க. நம்மளுடைய ஹாப்பி ஹோம்ஸ் யூடியூப் சேனல், தமிழ் யூடியூப் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஒரு பயனுள்ள ஒரு சேனல். உங்களுடைய ப்ராப்பர்ட்டி தேர்தலில் நேரத்தையும் அலைச்சலையும் மிச்சப்படுத்தும். அதனால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊக்கமும் கூட. பல வீடியோவில் சொல்கிறேன், இன்ஃபேக்ட் எல்லா வீடியோலையுமே சொல்கிறேன், எல்லாமே நல்லா இருக்குது. சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிச்சின்னு போகுது. ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் ஆமாம் மேலே ஏறி உட்காந்துட்டு அதில் ட்ராவல் பண்ணுற மாதிரி அப்படியே போகுது. ஸோ அது என்னுடைய வேண்டுகோளும் கூட. உங்களுக்கு பிடிக்குன்ற பட்சத்தில் இதனால நீங்கள் பயனடைஞ்ச பட்சத்தில் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை போட்டு விடுங்க. பரவாயில்ல, ஒன்றும் தப்பு இல்லை. சரியா? I'll see you in the next video. சரி பாருங்க.